அதான் அந்த ஃபியூஷன் தான் சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டில் மிரட்டல் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன ஃபியூஷன்னா 100% தில்லு முள்ளுங்கும் போது வந்து தில்லு முள்ளு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபார் த பேட் காஸ். எந்த ஒரு கடுமையான விஷயத்தையும் நீங்கள் காமெடியாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதை வந்து ஸ்மூத்தாக மலர்ச்சியாக முடிச்சிட முடியும். ரொம்ப டஃப்பாக ஒருத்தன் ஃபைட் பண்ண வரனா அவட்ட காமெடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீ வில் கோ ஸ்மூத். அதான் நீங்கள் போய் முறைச்சிக்கிட்டு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் மிரட்டி சாதிக்க வேணாம், நீ தில்முள்ள பண்ணி சாதிக்கலாம். அது 100% போது வந்து 100% தில்முள்ளும் போது இட்ஸ் பியூர், இட் பிகம் அ காமிக்கல். நீங்கள் தில்முள்ளுன்னு சொல்லிட்டா கெட்டவன் ஆகிடும். 100% தில்முள்ளும் போது இட்ஸ் பிகம் அ காமிக்கல் திங். ஸோ அதனால தான் வந்துட்டு அதை வந்து 100% தில்முள்ளுன்னு சொல்லி பண்ணோம். அது ஒரு ஃபியூஷன் தான் சார். இல்லை இதில் வந்து ரொமான்டிக் செக்மெண்ட்டுன்னு இது டோட்டலாக இருக்குது எல்லா படத்துலையுமே. எனக்கு தெரிஞ்ச படங்களில் நான் பண்ண படங்கள் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஐ வாஸ் வித் ஷங்கர் ஃபார் லாங் டைம் பீப்புள் யூனோ, அண்ட் அப்புறம் ஜென்டில்மேன், இந்தியன், காதலன், ஜீன்ஸ், முதல்வன், அந்த இதெல்லாம் இருந்துட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு தெரிஞ்ச எல்லா படங்களையும் ஒரு காதலுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும். ரொமான்ஸுங்கிறது இல்லாத ஒரு படம் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப 1% தான் இருக்கும். நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் அதில் ஒரு ரொமான்ஸ் ஆங்கிள் ஒன்று இருக்கும். அதனால் ரொமான்ஸ் இஸ் நாட் நியூ டு மீ டு ஹேண்டில் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ அது வந்து ரொமான்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இல்லை. பட் இதில் என்னன்னா ரொமான்ஸ் நிறையா இருக்குது. அதுதான் அதில் வந்து ஒரு விஷயம். அந்த ரொமான்ஸ் கூட ரொம்ப சீரியஸ் லவ் அந்த மாதிரி எடுத்துன்னு போகாமல் அதை வந்து காமிக்கலாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுனால வந்து இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் மீ டு டூ தட். ரெண்டாவது வந்து ரொமான்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, ரொமான்ஸ் தெரியாமல் வந்து சினிமா பண்ணவே முடியாதுங்கிறது என்னோட கருத்து அடிப்படையில். காமெடியாக இல்லையா, தட்ஸ் வாட் இட் இஸ். அதான் சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அது கண்ணு உருகி கட்டு அதெல்லாம் அந்த கலாட்டாலாம் இல்லாமல் ஜாலியாக வந்து ரொம்ப என்டர்டைன்டாக ஒரு மாதிரி. அதான் சொல்லுங்கள், இட்ஸ் லைட், இட்ஸ் வெரி லைட். அந்த மாதிரியான ஒரு அதுதான் தலைவா விஷயமே. கரெக்டாக பாயிண்ட் பிடி சேச்சந்திரன் கரெக்டாக எப்போ பார்த்தாலும் பாயிண்ட் பிடிப்பார், தெரியும். அங்கே தானே விஷயமே இருக்கு. ஸோ என்ன அதான் இப்போ அந்த பொண்ணு வந்து படிக்கிறது, அந்த பொண்ணோட பேக்ட்ராப் எல்லாமே லண்டன். பையனை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லோக்கல் பாயாக இருக்கான். எப்படி இங்கே வர அந்த பொண்ணு எப்படி இங்கே வர இங்கே வந்து ஹவு ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் திஸ் கை. அதுக்கப்புறமா எப்படி அவங்க 2 பேருக்கும் ஜெல் ஆகுது. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இஸ் டோட்டலி தில்லு முள்ளு, எப்படி அந்த பொண்ணு கூட வந்து ஜெல்லானாங்கிற மாதிரி ஒரு ஃபியூஷன். சொத்து பிரச்சனை 100% கிடையாது, கன்ஃபார்மாக கிடையாது. சொத்து பிரச்சனை எல்லாம் அதான் சொன்னேன், அந்த மாதிரியே இல்லை. அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஜெயச்சந்திரன் சார். என்னன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் போகும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அங்கே இருக்காது. அதுதான் இந்த படத்தில். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இந்த கேரக்டர் இப்போ வினய் வந்து ரொமான்ஸ் தான் பண்ணுவார், நீங்கள் நினச்சி உள்ள வந்தீங்கன்னா அது பண்ண மாட்டார், அது மட்டும் இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு புது அப்ரோச்சாக இருக்குது. அது வந்துட்டு படத்தில் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார், நல்லது தானே அது? சார் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இஸ் காமெடி அப்ரோச். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் நினைக்கிறது, விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக அப்ரோச் பண்ணாமல் அதை நீங்கள் காமிக்கலாக அப்ரோச் பண்ணுறது வந்துட்டு ஒரு மலர்ச்சியான ஒரு முடிவை தரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து நான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நினைக்கிறேன். நான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கதாநாயகி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி எல்லா படத்துலையும் ஒரு கதாநாயகிகளை தயார் செய்து தருவிப்பது அப்படின்னு. அப்படி இல்லை, ஏன்னா நிறையா டேட்ஸ் தேவைப்படுது இந்த படத்துக்கு. எனக்கு லண்டனில் ஆகட்டும், அப்புறம் இங்கே ஆகட்டும், நிறையா தேதிகள் தேவைப்பட்டது. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அதான் நான் சொன்னேன் ஒரு ஃபியூஷன். அந்த லண்டனுக்கும் மேட்ச் ஆகணும், அதே மாதிரி இந்தியாவுக்கும் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி போத் ஷி ஹாஸ் டு ஹேண்டில் போத். அந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு அதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை இந்த கேரக்டரில் பார்த்துருக்கேனே அப்படின்னு, இந்த கேரக்டர் அந்த பொண்ணு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான சாயலும் இல்லாமல் ஒரு பெண் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்காக தான் நான் வந்துட்டு நிறையா ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ லாட் ஆஃப் கேர்ள்ஸ். ஐ மீன் நிறைய ஆடிஷன்லாம் போயிட்டு அப்போ வந்து ஷர்மிளா வந்து எனக்கு அதே மாதிரி ஆடிஷனுக்கு வந்து ஷி கேம். தென் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு கூட வந்துட்டு நிறையா அதில் இல்லைங்க எப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க. ஸோ ஷி வாஸ் ஸோ நான் 2-3 எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன், நீங்கள் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா வந்துட்டு தென் வில் சி ஃபர்தர் சொல்லி நினச்சேன். நான் சொன்ன போது நினச்சேன் சரி இந்த பொண்ணு வராது போச்சுன்னா இறங்கி போய்ட்டு திருப்பி வராதுன்னு நினச்சேன்.
பார்த்தா அப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒரு வாரத்தில் ஷி கேம் பேக் அண்ட் வாட் ஆர் த திங் ஐ செட் ஷி தரோலி தோஸ் டைலாக்ஸ் அண்ட் ஆல் டோட்டலாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு ஷி ஷோட் மீ இன் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். அப்புறமா வந்து தென் ஐ செட் ஓகேம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு அது தென் அகெயின் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் பிகாஸ் ஷீ நோ த ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுன்னு சொல்லி ஷி வாஸ் வெயிட்டிங். அதனால் சார் இல்லை சார் நான் தமிழில் வர படம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படமாக ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், அதனால சார் நிறைய பேர் கேட்டப்போ கூட நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் டெல்லிங் மீ. கரெக்ட், ஐம் டாக்கிங் அபவுட் யூ ஒன்லி. ஷி வாஸ் டெல்லிங் மீ அண்ட் அப்புறமா எல்லாம் வந்தோடனே தென் ஐ புட் இட் அக்ராஸ் டு ஆல் த அந்த ஒரு ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அந்த கூத்துப்பறையில் அந்த ட்ரைனிங், அப்புறம் தமிழ் ப்ராக்டிஸ், அப்புறம் அந்த வசன உச்சரிப்புகள், இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சாஃப்ட் அண்ட் நேச்சர் தான் கடைசியில் நான் ஃபிக்ஸ் பண்ணல, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அப்புறமா வந்துட்டு கடைசியாக எல்லாமே முடிச்சுட்டு ஃபுல் தரோ ஸ்கிரிப்ட் அதோட எனக்கு வந்து படிச்சு காட்டு சொன்னதுக்கப்புறமா வித்தவுட் ரீடிங் த ஸ்கிரிப்ட் ஷி வாஸ் ஏபிள் டு டெல் மீ த ஹோல் திங். தென் ஐ செட் ஓகே கம் கெட் இன்டு த பேண்ட் வேகன். சார் சுரேஷ் சத்தமா கட்டிங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மொட்டை வச்சாலும் அடையாளம் தெரியலம்மா. கார்த்திக் சாரி மொட்டை. சொல்லுங்க. பாத்தீங்களா இப்ப எப்படி இருக்கு ரேடியோ நண்பா? அந்த கொஞ்சம் வெளியில அப்படிலாம் அதுவுமே தனியா குத்து பாட்டு தனியா அந்த பாட்டு எதுவும் சென்டர் ஃபிகர் வச்சு எதுவும் இல்லையே, அப்படி இருக்கானே என் படத்துல மலைமலையில அம்மா அந்த மலைமலை படத்துல ஃபுல்லா இருக்குமா அந்த யாரு அந்த மும்தாஸ் ஃபுல்லா படம் ஃபுல்லா டபுள் ஆக்ஷன் வேலையில டபுள் தமாக்கா. எப்படி மதுரையில 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்கம்மா, ஒன்னு விட்டிய பாவம் அதுங்க 3 இல்ல, ஒன்னு தேஜஸ்ரீ, இன்னொன்னு ரஷிதா, இன்னொன்னு சோனியா அகர்வால். ஆனா என்ன குடும்பம் நான் இதுல ஒண்ணுதான், ஒரே பொண்ணு தான் இல்ல சார். இல்ல சார் என்னன்னா நான் நீங்க நல்லா உங்களுக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உங்களுக்கு எனக்கு ஐ டுக் லாட் ஆஃப் டைம் ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால நம்ம எதை செஞ்சாலும் பண்றதே ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு படம். அந்த மாதிரி எதை பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிடணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டா பண்ணணும், அதுக்கு வந்து இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் மோர் டைம் அண்ட் டைம் பிகாஸ் டெக்னாலஜி இஸ் ஸோ அட்வான்ஸ்ட் அண்ட் வி ஹேவ் டு புட் லாட்ஸ் ஆஃப் திங் டுகெதர். அதனால வந்து தான் வழியா இந்த டைமிங் கன்சூமிங் ப்ராசஸ் வந்து ஏதோ டச்சுடு உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்ம பண்ணது எல்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாம ஓடி இருக்கு. அதனால வந்து அதுக்கு நிறைய மெனக்கடல் தேவைப்பட்டதுனால தான் வழியா அந்த டைம் அவ்வளோ டைம் எடுத்துக்கிறது. மற்றபடி ஐ ஆல்சோ கேன் சைன் ஃபிலிம்ஸ் ரைட் லெஃப்ட் சென்டர், உங்களுக்கு தெரியும். ஐயோ அது இல்லை, அது வந்து மக்களோட கொஞ்சம் அப்படியே டச்சில் இருக்கிறதுக்காக சென்சார் விஷயம். சார் இப்போ 25th பிளான் பண்ணுறோம். இஃப் இட் நாட் இட் வில் புஷ் ஃபார் அ வீக் ஆர் ஸோ. அண்ணே வினய் டுவெல் ரோல் கிடையாது, சிங்கிள் ரோல் தான். ரஜினி படத்தோட சாயல், அதாவது எந்த படத்தோடைய சாயலும் இருக்கக்கூடாதுனால தான் வினய்னு ஒரு கேரக்டர் அந்த படத்தில் நான் காஸ்ட் பண்ணது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வினய்ங்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு யாருமே பார்க்கக்கூடாது, கேரக்டராக மட்டும் தான் பார்க்கக்கூடாது, ஆர்டிஸ்டாக பார்க்கக்கூடாதுங்கிறனால தான் வினய் நான் காஸ்ட் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட்டே நிறையா சொன்னாங்க, இந்த ஸ்கிரிப்டை நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஸ்கிரிப்டை வந்து நிறைய பேருக்கு தெரியும், எவ்ரிபடி வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம். பட் எதுக்கு வை ஐ வென்ட் ஃபார் வினய் இஸ் ஐ வாண்ட் காஸ்ட் அ பர்சன், இவர் இதுதான் பண்ணுவார்னு நினைச்சு வந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வினய் இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு வந்தா அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஸோ அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ யூ ஒர்க் ஹார்ட் டு டூ மேக் திஸ் ஹேப்பன். டன் சார், ஐயா சலம் சார், ஓகே ஹாப்பி, ஓகே சார். நான் முடியும் சார், சத்தத்தை ஆனால் அமைதியாக தூங்கிட்டீங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஹோப் யூ லைக் த ஃபில்ம். கொஞ்சம் இல்லை திருப்பி லாஸ்ட்டில் திருப்பி ஒரு ரவுண்டு விடுவோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறேன். வணக்கம். I would only like to say that I would like to thank Madesh sir for casting me for this film because as he said, I was waiting for a good subject to come my way and for a very challenging role, especially for the girl character. I just didn't want to do any film and I always had that conviction that I want to do something really challenging. And when I first auditioned for this film, it was pretty difficult, I must say. And Madesh sir is quite a perfectionist because it was very difficult to convince him for the character.
he did tell me that that the role will be very challenging and there'll be a lot of dialogues, and there'll be a lot of work for the film to get prepared. So I took time off and actually underwent the course, and it was quite a journey, I must say. And I'm really happy that I've done this film. Hopefully y'all will get a chance to see the film, and I would love to know what the feedback is. That's about it.